Hi friends, good evening. Welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன டிசி ஸ்ட்ராட்டஜி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு 1 இயராக என்னால் வீடியோ மேக் பண்ண முடியல பிகாஸ் பார்த்தீங்கன்னா பர்சனல் ரீசன்ஸ் இருந்தனால வீடியோஸ் மேக் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலில் ரெகுலரைஸாக வீடியோஸ் வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ டிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி பார்த்தலாம். டிஎஸ்சி ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அதோடைய அப்கிரேடேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது வந்து ரெண்டே இண்டிகேட்டர்ஸ் தான். மேக்ஸிமம் என்ன நீங்கள் மூவிங் ஆவரேஜ் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிலீவ் பண்ணுறது ரெண்டு தான். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ் டு பி நோட்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ண போகிறது ரெண்டே பிவோட் இண்டிகேட்டர்ஸ் தான். ஓகேங்களா? பிவோட்ஸில் போயிட்டு அதோடைய ஸ்டாண்டர்டில் வைக்காமல் நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து உட்டி. நான் ரெண்டு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட இதில் வந்து டைம் ஃப்ரேம் வந்து டெய்லியாக செட் பண்ணிவிடுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியாக செட் பண்ணிவிடுங்க. இது எதனாலையும் நான் சொல்லிடுறேன் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக. ஓகேங்களா? தேர்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் வீக்லி அண்ட் டெய்லி பார்க்கும்போது ஓகேங்களா, இந்த ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லி அண்ட் டெய்லி வந்து ரெண்டுமே எனபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட ரேஞ்சு, இங்கே வர்றதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெய்லியோட ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எதனால் நான் இந்த ரீசன் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் செட்டர் என்ன பாயிண்டில் இருக்கும் அப்படின்னா வீக்லியோட பிவோட் பாயிண்ட்ஸில் தான் உங்களுக்கு அதோடைய ட்ரெண்ட் இருக்கும். அதாவது வீக்லி பிவோட்ஸுக்கு மேலே இருந்தாலே மேக்ஸிமம் வந்து அவங்க பை ட்ரெண்டில் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? பை ட்ரெண்டில் தான் எப்போதுமே மேக்ஸிமம் இருக்கிறதுக்குன பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி அந்த சப்போர்ட் எடுக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் ஆர் S2 அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு வந்து அந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மெயின் ஃபேக்டர்ஸே வந்து என்னென்னா, இதில் வந்து ட்ரெண்ட் அதிகமாக நம்ம வந்து இப்போ பாருங்க, லாஸ்ட் வீக்கு இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா மோரோவர் இந்த இடத்துல எதனால ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரீவியஸ் வீக்கில் இருக்கிறத நம்ம செக் பண்ணோம்னா தெரிஞ்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கில் பாக்ஸ் இப்போ ப்ரீவியஸ் வீக்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் வீக்கில் இங்கே பாருங்கள் ப்ராப்பராக வந்திருக்காங்க. இந்த இடத்துல ரிவர்சல் பொசிஷன் மாதிரி கொடுத்துட்டு தென் ஃபாலோ ஆயிருக்காங்க. அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேவும் ஃபாலோ ஆகிட்டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக ப்ராப்பராக பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்காங்க பாருங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிவோட்டோட வீக்லி அண்ட் டெய்லி பார்ட்ஸை வந்து நான் இது பண்ண சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயிலான வீடியோ நான் ஃபர்தராக போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிஎஸ்சி மட்டும் நம்ம பார்க்கலாமுங்க. ஸோ இப்போ டிஎஸ்சியில் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து டைம் ஃப்ரேம் வந்து நம்ம பார்க்க போகிறது 10 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் தான். மற்ற டைம் ஃப்ரேம் எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. 10 மினிட்ஸை பார்த்து நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 மினிட்ஸ் ஆர் 1 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் வாட் எவர் இட் இஸ், நம்ம அது வந்து நம்மளுடைய விருப்பம் தான். அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் 10 மினிட்ஸ் போடுறேன். 10 மினிட்ஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம மண்டேலேருந்து எடுப்போமுங்க. அதாவது இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட்லேருந்து மண்டேலேருந்து நம்ம எடுப்போம். மண்டே 1ஆம் தேதியிலேருந்து நம்ம எடுப்போம். எடுத்துட்டு இப்போ வந்து நான் 10 மினிட்ஸில் வச்சுருக்கேன். செகண்ட் கேண்டில் வந்து நான் பிளாட் ஆயிடுச்சு, நான் மார்க் பண்ணுறேன். அதாவது செகண்ட் கேண்டலோட ஹை அண்ட் லோ நான் வந்து ரெண்டு லெவலையுமே மார்க் பண்ணிட்டேனுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லெவலையும் மார்க் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதோடைய ஸ்ட்ரைக்கை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட மெயினான விஷயம் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைக் செலெக்ஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடி கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்குவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் செலெக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிறைய டவுட்ஸே கேட்டிருந்தது. லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரைக் செலெக்ஷனில் தான் ஜாஸ்தி டவுட்ஸே கேட்டிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 26,303 இருக்குது. கீழே லோ வந்து பார்த்தீங்கன்னா 26,280 இருக்குது. ஸோ இதுக்கு உண்டான ஸ்ட்ரைக்கு நான் எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் புட் சைடு போகிறதா இருந்ததுன்னா 26,400ம், கால் சைடு போகிறதா இருந்துச்சுன்னா 26,200 எடுப்பேன். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா 50 ஸ்ட்ரைக்ஸ்லேருந்து மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து ரவுண்டிங் ஆஃப் பண்ணி 100 ஸ்ட்ரைக்ஸை எடுத்துடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் கால் சைடு இருக்கிறது வந்து 26,100 கால். ஓகேங்களா? புட் சைடு போகிறதா இருந்ததுன்னா 26,400 புட்டு. இப்படி தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைக்ஸை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து போய்க்கலாம். ஃபஸ்ட்டு மண்டே பொறுத்த வரைக்கும்
என்னன்னா இங்கே பாருங்க கிரைட்டீரியா ஹை அண்ட் லோ, இங்கேயும் அதே மாதிரி ஹை அண்ட் லோ. ஹை லோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் சினாரியோவில் என்னென்னா, இப்போ இதை வந்து நம்ம ஓவராலாக எல்லா 10 மினிட்ஸில் போட்டாச்சு, மார்க்கெட்டில் ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸ்ட்ரைக்கில் எல்லாத்தையுமே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் வந்து வாட் எவர் இட் இஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கன்வர்ஷன் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் நம்மளுடைய சார்ட்டுக்குள்ளே போயிடலாங்க. Thursday, Monday. மண்டேக்குள்ளே இங்கே பாருங்க, நம்ம மூணுமே டைம் ஃப்ரேம் 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ 5 மினிட்ஸில் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மார்னிங் சினாரியோ பொறுத்த வரைக்கும் பிவோட்டுக்கு மேலே தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்லி சினாரியோவும் பிவோட்டுக்கு மேலே தான் இருந்திருக்காங்க, டெய்லி சினாரியோ பிவோட்டுக்கு மேலே தான் இருந்திருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எஸ்எல் எடுத்துட்டாங்க. அதாவது இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு என்ட்ரி பாயிண்ட்டுங்க 330. எஸ்எல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 320 10 பாயிண்ட் எஸ்எல் எடுத்துட்டாங்க. எஸ்எல் எடுத்துட்டு அகைன் வந்து பாருங்க ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்க. பிரேக் டவுன் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்து போயிட்டு அதுலேருந்து ஃபாலோ ஆகுறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே சேம் ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மூமெண்டம் ஆக ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்து மூமெண்டமாக இருக்காங்க. ஸோ சேம் அதே ஸ்டாப் லாஸ் தான். ஹை வந்து என்ட்ரி, லோ வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ இங்கே பாருங்க அதோடைய மொமெண்டம் வந்து அன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே இருந்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆன மொமெண்டம் வந்து இங்கே வரைக்குமே வந்திருக்காங்க. அதாவது எத்தனை மணிக்கு 12:45 வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கேயும் சேம் அதே சீனரியில் காட்டியிருப்பாங்க பாருங்க. இங்கே பாருங்க பிவோட்டுக்கு கீழே வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த S2 S3க்கு கன்சல்டேஷன் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிட் பாயிண்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மொமெண்டம் எந்த சைடில் அதிகமாக இருக்குன்றது இந்த பாயிண்ட் நான் இப்போ உங்களுக்கு சொன்னலைங்க, வீக்லி டெய்லியில் பார்க்கணும். ஏன் வந்து உட்டியில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, உட்டியில் வந்து பொறுத்த வரைக்கும் எந்த சைடில் வந்து உங்களுக்கு மொமெண்டம் ஜாஸ்தியாக இருக்க போகிறன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இங்கே பாருங்கள் அதே சேம் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் பிவோட் உட்டியோட ஸ்டைல் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த இடத்துல பாருங்கள் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பிவோட்டுக்கு மேலே, அதாவது 190லேருந்து இங்கே பொறுத்த வரைக்கும் 242 வரைக்கும் இருக்குது. பட் இங்கே பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பிவோட்டில் 314 டு 245. ஓகேங்களா? ஸோ வந்து இங்கே வந்து ஒரு 55. ஓகேங்களா? இங்கே ஒரு 55, இங்கே ஒரு 14, 70 பாயிண்ட் இருக்குது. பட் இங்கே பாருங்கள் 190லேருந்து 241 50 பாயிண்ட். பட் ஆனால் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 300க்கு 70 பாயிண்ட்டுக்கும் 200க்கு 70 பாயிண்ட்டுக்கும்ன்றது டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னா பர்சன்டேஜ் வைஸாக பார்க்கும்போது இந்த பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்குது. அப்போ அவங்க வந்து உங்களுக்கு என்னென்னா இந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன அந்த இடத்துல என்னென்னா அந்த இடத்துல இருக்க ப்ரீமியம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் எடுத்துட்டாங்க. இந்த பக்கம் தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து ப்ரீமியம் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பார்ப்பாங்களே தவிர்த்து ப்ரீமியம் கம்மியாக இருக்க பக்கம் மறுபடியும் போய் அங்கே உள்ளே உட்காந்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கு வேண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உட்டியோட வீக்லியும் டெய்லி பாயிண்ட்டையும் ரெண்டுத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டுத்தையுமே உங்களுடைய சார்ட்டில் மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுக்கான ரீசன் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்டே நல்ல ஒரு மூமெண்டமாக இருக்குது. அதே மாதிரி டியூஸ்டே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் செகண்ட் கேண்டில் ஹை அண்ட் லோ. ஸோ டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் 2600 தான் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து 26,000 கால் எடுத்துக்கலாம். மேலே பொறுத்த வரைக்கும் 26,150 எடுத்திருக்காங்க. ஸோ 26,200 எடுத்துக்கலாம். 26,200 புட் எடுத்துக்கலாம். இல்லை 300 புட் எடுத்துக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 26,200 எடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து டியூஸ்டே.
இது மண்டே, இது வந்து டியூஸ்டே. டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 162ல் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 143ல் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து 283 அண்டு 256. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், பிவோட்டுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்றத ரேஞ்சை பார்த்துக்கங்க அப்படின்ற ஒரு ரேஞ்ச் நான் சொல்லியிருந்தேன். எதனால் அப்படி சொல்லியிருந்தேன்னா, மேக்ஸிமம் வந்து அந்த ரேஞ்ச் வந்து அது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதை மட்டும் பிளைண்டாக நம்பாதீங்க, அது வந்து ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி தான். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லி ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள, திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டியூஸ்டே அன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்காங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க, அதாவது S1ல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பட் ஆனால் இவங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஈவினிங் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இங்கே டியூஸ்டே மார்னிங் எடுத்த 162ல் எடுத்தது. அவங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 190 30 பாயிண்ட்ஸ்லேயே வந்து அப்படியே மூவ்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சைட்வேஸ் அன்றைக்கி மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் இருக்குது. பட் ஆனால் ஈவினிங் வரைக்குமே அவங்க புட் சைடில் தான் இருந்திருக்காங்க, கால் சைடு வரலைங்க. கால் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கரைச்சிருக்காங்க. அதாவது மார்னிங் வந்து இங்கே 268 இருந்த பாயிண்ட்டு, அதாவது ஹையில் 268 இருந்த பாயிண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 162 இருந்திருக்காங்க. ஆனால் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே 176ல் முடிச்சிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 210. ஓகேங்களா? நியர்லி பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி 20 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்லேட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த எட்ஜு ஜாஸ்தியாக கிடைக்குங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் பையிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியெல்லாம் ஃபைன் டியூன் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணாதான் அதில் ஏர்னிங்ஸ் நம்ம எடுக்க முடியும். நம்ம ஃபைன் டியூன் பண்ணாமல் சொல்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்றத பண்ணோம்னா இது பண்ண முடியாதுங்க யாருனாலும், இன்க்ளூடிங் மீ. என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இப்போ வந்து இதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் இதுலேயும் நான் இன்னும் அப்டேட் சொல்ல தான் போகிறேன். மேற்கொண்டு இதில் என்னென்ன எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல தான் போகிறேன். ஓகேங்களா? இப்போது அடுத்த நாள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டலே ரொம்ப பெருசாக இருக்காங்க. நியர்லி 70 பாயிண்ட் இருக்கும் பட்சத்தில் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 70 பாயிண்ட்ஸுங்க. 70 பாயிண்ட்ஸ்னு வரும்போது எஸ்எல் ரொம்ப பெருசாக வரும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் கண்டிப்பாக உள்ளே போய் இறங்குவேன் அப்படின்னா நம்ம தான் அடி வாங்கணும். ஓகேங்களா? அந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடை ஒதுக்கி வைக்கிறது நல்லதுங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நம்ம தான் அடி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்மளுக்கு அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்றத விட்டுட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னாலே போதுங்க. ஓகேங்களா? $26,000 புட்டு கால் வந்து பார்த்தீங்கன்னா 25,900. ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க ரவுண்டிங் ஆஃப் ஃபிகராக பிடிச்சிக்கோங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரவுண்டிங் ஆஃபில் பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் புதன்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ்லேயே வந்துருப்பாங்க. செகண்ட் கேனல் தானே இங்கே இருக்கு சொல்கிறேன். 9, 15, 20, 25, 30 இங்கே பாருங்கள் சைட்வேஸில் கீழே போனவங்க கீழே போய்கிட்டே இருக்காங்களா? ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல மொமெண்டம் கொடுத்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, ஆனால் மொமெண்டம் ஆகிருக்காது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் 3ஆம் தேதி ரெண்டுலேயுமே இங்கே பாருங்கள் லெவல்ஸ் வந்து 224லேருந்து 178ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 148லேருந்து 106. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்குது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 225லேருந்து 182னா நியர்லி 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக விழுக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல அன்றைக்கி ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெருசாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு நாள் நம்ம என்ட்ரி எடுக்காமல் இருக்கும்போது ஒன்றும் நம்ம அது பெருசாக குறைஞ்சி போயிட மாட்டோம்ங்க. பட் ஆனால் இவ்வளோ பெரிய எஸ்எல் கொடுத்தோம்னா அடுத்த நாள் நம்மளுக்கு வந்து சைக்காலஜி பயங்கரமாக அடி வாங்கிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்த நாள் வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமையும் அதே ரேஞ்சில் தான் இருந்திருக்காங்க. ஸோ சேம் ஸ்ட்ரைக்கை நான் எடுத்திருக்கேன். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸே பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்குது. 195, 175. ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே செகண்ட் கேனல் தான் எடுக்கிறேன். இந்த மாதிரி வர இடத்துங்கள எடுக்கலாம்னா எடுக்கலாங்க. பட் ஆனால் என்னென்னா ஒரு சில நாளுங்களில் தான் இந்த மாதிரி செகண்ட் என்ட்ரி கொடுக்கும். இல்லைனா எல்லா நாளெல்லாம் இப்படி எல்லாம் செகண்ட் என்ட்ரி கொடுக்காது. அன்றைக்கி பாருங்கள் காலையில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 197லேருந்து 2, அதாவது வீக்லி லெவலில் போய் கரெக்டாக ஒரு அடி அடித்து வந்திருக்காங்க.
அதாவது வீக்லி லெவல்ஸில் மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் அண்ட் சப்போர்ட் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கைஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் லிங்க் குரூப் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் வந்து நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ.